சரி ஓகே, இப்போ நம்ம கீ எடுத்துன்னு எங்கேயாவது பார்ட்டிக்கு போகலாம். ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. கார் ஷெல்டரில் இருக்கும், எடுத்துன்னு கிளம்பலாம். ஆனால் தனியாக போனால் நமக்கு போர் அடிக்குமே. கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகலாமா? ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. மொட்டை சிவா ப்ரோ, உங்களுக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கேன். மொட்டை சிவா ப்ரோ வீடு எங்கே இருக்கும்? லைட்டாக ரூட்டு மறந்துச்சு, தேடலாம். ஏன்னா நான் ஃபுல் கிசால இருக்கிறேன். அப்பா மொட்டை சிவா ப்ரோவையும் அவரோட ஒய்ஃபையும் என்னையும் என் ஒய்ஃபையும் பிக்கப் பண்ணியாச்சு. சரி ஓகே, அங்கே பார்த்தா யாரோ ஹாப்பி ஹவுஸா? ஹாப்பி ஹவுஸ்னு எது எழுதிருக்கு? ஜாலியாக இருக்கும் போலியே. உள்ளே போனால் போய் தான் பார்ப்போமே. சரி வாங்க, இப்போ உள்ளே போய் ஜாலியாக இருக்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெவில் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேமோட பேர் ஹாண்டட் ஹவுஸ். இதில் 2 பையங்க இருப்பாங்க. ஒருத்தன் ஜோக்கரு, மேலே போனால் ஒருத்தன் குண்டு பையன் இருப்பான். கூட நம்ம மொட்டை சிவா ப்ரோவையும் கூப்பிட்டாச்சு. வந்துனே இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஒய்ஃபும் ஓடி போயிட்டாங்க. இப்போ நானும் மொட்டை சிவா ப்ரோவும் தான் இந்த கேமை எஸ்கேப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். மொட்டை சிவா ப்ரோவும் நானும் இந்த கேமை சேர்ந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். அதனால ப்ளீஸ் கைஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும். இந்த சேனலில் ஹாரர் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் போடுவோம். ஜாலியாக பாட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் என்னடா இது மொட்டை சிவா ப்ரோ, என்ன ப்ரோ நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க ப்ரோ போகலாம். நம்ம ஒய்ஃபு ஓடிச்சா? ஆமாம் ப்ரோ, கழட்டி விட்டு ஓடிச்சு ப்ரோ. அவங்க போனால் நமக்கு என்ன ப்ரோ? நம்ம போய் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். உள்ளே போய் வாங்க ப்ரோ போகலாம். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. வெளில அங்கே போர்டில் எழுதி இருந்துச்சுல, அது வந்து ஹாப்பி ஹவுஸா இல்லைன்னா ஹண்டட் ஹவுஸா? நம்ம கொஞ்சம் கிஸ்ஸால் இருந்ததால் ஹாண்டட் ஹவுஸை ஹாப்பி ஹவுஸ்ன்னு பற்றி உள்ளே வந்துட்டோம். பார்த்தா ரத்தமாக இருக்கே ஃபுல்லாக. ப்ரோ உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படி வெளில போகிறதே தெரில. சரி ப்ரோ ஃபாஸ்ட்டாக வாங்க. அங்கே ஏதோ இருக்குது மெடிக்கெட்டாது. நானே 2த்தையும் எடுத்துக்கிறேன். ப்ரோ எனக்கும் ஒன்று தாங்க ப்ரோ. வச்சுக்கோ. தேங்க்ஸ் ப்ரோ கொடுத்ததுக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம். மொட்டை சிவா பிக்கப்பே மெடிக்கெட்டா? ப்ரோ நீங்கள் மெடிக்கெட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக வாங்க ப்ரோ. மொட்டை சிவா ப்ரோ கேமரா எடுத்து நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ இங்கே எதுவும் இருக்குது, நமக்கு ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். ப்ரோ லிவரை ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. எவ்வளோ நல்ல மனசு ப்ரோக்கு, நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி ஓப்பன் பண்ணுமோ. சரி ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க ப்ரோ இப்போ நம்ம போகலாமா? ஜோக்கர் ப்ரோ. ஜோக்கர் எல்லாம் பார்த்து நிற்காதீங்க ப்ரோ, டைம் ஆகுது, சீக்கிரமாக வாங்க எஸ்கேப் பண்ணலாம். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் விளையாட்டு அவங்ககிட்ட. ஜோக்கர்கிட்ட ஃப்ரெண்டாக வரீங்க? ஃப்ரீ ஃபயர் பிளேயரில். ஜோக்கரோட டான்ஸ் நல்லா தானே இருக்குது. ஜோக்கர் ப்ரோ வாங்க ப்ரோ, ஃபாஸ்ட்டாக போகலாம், டைம் இல்லை. சரி வாங்க கைஸ்னா, இது டோரு. இதுதான் எக்ஸிட் டோரா? இருக்காது, நம்ம கீழே ஓப்பன் பண்ணுவோம் லிவரு. மொட்டை சிவா ப்ரோ லிவர் ஓப்பன் பண்ணி எப்படி ஓடிட்டீங்க ஃபாஸ்ட்டாக? நல்லா ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஓடுவேன், பென்டனில் வர மாதிரி. சரி ஓகே போங்க. ஜெரிக்கன் எனக்கு ஒரு கச்சிச்சு ப்ரோ. எடுத்துக்கோங்க ப்ரோ. எடுத்துக்கிட்டேன் ப்ரோ, இங்கே போட்டுடுறேன். அப்புறம் நிறைய பொருள் நம்மளால் பிக் பண்ண முடியாது. ப்ரோ வரான் ப்ரோ, அவன் தொர்த்தின்னு வரான் ப்ரோ. என்ன நான் மேலே போகிறேன். எங்க ப்ரோ இருக்கா? நான் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. நீங்கள் மாட்டிக்கலாம், என்ன தொர்த்தின்னு வரான் அவன். தனியாக விட்டு போயிட்டீங்களே ப்ரோ. நீங்கள் என்ன இங்கே தனியாக விட்டு போயிட்டீங்களே, என்னை தொர்த்தின்னு வரா. இப்போ எங்கே போய் நான் ஒளிகிறது? சாவா ப்ரோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரோ எஸ்கேப் பண்ணுவோம். இங்கே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ், நல்ல இடம். ஒழிய மாட்டிங்களே, சீக்கிரம் ஒரேதான் வந்துடுவான்டா. அம்மாடி, ஃபியூஸ் எடுத்துக்கிட்டீங்களா ப்ரோ? மொட்டை சிவா பிக்கப் ஃபியூஸ், ஹோஸ், நைஃப் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நல்லா சிக்கோம் ப்ரோ. சரி சூப்பர் ப்ரோ. நான் வரேன். இந்த ஜோக்கர் மண்டை எங்கே இருக்கானே தெரியலையே. நான் வரேன் ப்ரோ, உங்கள் டெவில் நான் வரேன். 2 நிமிஷம் காத்து நின்றுங்க. என்ன ப்ரோ வேட்டையில் இறங்கி ஃபியூஸ்லாம் பிக்கப் பண்ணிட்டீங்க, சூப்பர் ப்ரோ. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க தெரியலையே. வேட்டையில் வந்துட்டா புலி இல்லை ப்ரோ, நீங்கள் எலி தான் ப்ரோ. டோர்லாம் அன்லாக் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ளே? செம்ம ப்ரோ, நீங்கள் ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ. கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ, நான் ப்ரோ பிளேயர் தான். சும்மா சொன்னேன் ப்ரோ. நான் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன், அதனால நீங்கள் எல்லாத்தையும் இங்கே தேடிட்டீங்க. ரொம்ப பீத்திக்காதீங்க ஓகேவா? இப்போ அந்த ஜோக்கர் மண்டை எங்கே இருக்கான் ப்ரோ? எனக்கு தெரில ப்ரோ, நான் வந்து லெஃப்ட் சைடு ரூமில் தேடின்னு இருக்கேன், நீங்களும் வாங்க. வரேன் 2 நிமிஷம் வருங்க. எங்கே இருக்கீங்க? எல்லாமே இங்கே கட்சி இருக்கு. ஜெரிக்கன் நான் எடுத்துக்கிட்டா ப்ரோ? எடுத்துக்கோங்க, எனக்கு பிளேஸ் இல்லை அதனால தான் எடுக்கல. சரி ஓகே ப்ரோ. வேறு எல்லாத்தையும் தேடிட்டீங்களா? எதுவுமே இல்லையா? டோர் கூட லாக் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு ஜெரிக்கன் இருக்கு ப்ரோ. அதான் எனக்கு தூக்க முடியலன்னு சொன்னல, அதனால தான். நிறைய பொருள் எடுத்துட்டீங்களா ஆல்ரெடி? ஃபுல்லாக இருக்கு. எனக்கு ஒரு மெடிக்கிட் கச்சிச்சு. சரி ப்ரோ போகலாமா? அந்த ஜோக்கர் வந்தால் பயமாக இருக்கும். ஜோக்கர் ப்ரோ
நான் ப்ரோ சொல்ல மாட்டேன். நான் ஓட்டேன். நானும் வந்துட்டேன். ஓடுங்க ஓடுங்க, என்கிட்ட மெடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஒன்று கூட இல்லை. அண்ணா எனக்கு ரத்தம் ஆயிடுச்சு ஃபுல்லா. என்ன ப்ரோ மூடிட்டீங்க கதவை? திறங்க ப்ரோ. நீங்கள் மறைஞ்சிக்கோங்க, உங்களுக்காக நான் பிளேஸ் கொடுத்துட்டேன். நான் சைடில் வஞ்சிக்கிறேன். வாட் ஏ சாக்ரிஃபைஸ். அவன் வந்துட்டான். ஆனால் நீங்கள் காலி ப்ரோ கொஞ்சம் பார்த்துருங்க, வரமாட்டான் தான் நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் ஹீரோ. சரி கம்மிட்டு இருங்க. வெளில போகலாமா? நான் ப்ரோ 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 என்ன ப்ரோ வராமன்? ஐயோ ப்ரோ ப்ரோ நீங்கள் வந்துச்சிங்க ப்ரோ. சாக்ரிஃபைஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்கள் மறைஞ்சிட்டீங்க. அவ்வளோதான் ப்ரோ, நான் காலி ப்ரோ. குத்தி கொலை பண்ணிட்டான் ப்ரோ என்ன. பீத்திக்கலான்னு கைஸ் கிட்ட, அதனால தான் நான் ஒரு வாட்டி சாக்ரிஃபைஸ் ஹீரோ மாதிரி பண்ணேன். இந்த வாட்டி பண்ண மாட்டேப்போ. நான் ப்ரோ இனிமேல் கைஸ் நம்ம வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கலாம், மறையிற இடத்த. இல்லை மொட்டச்சிவா ப்ரோ பிடிச்சிப்பாரு. சரி நான் விட்டு கொடுக்குறேன். விடு. சரி ஓகே. இப்போ நம்மக்கிட்ட 2 ஜெரிக்கன் இருக்கா? 2 ஜெரிக்கனையும் இங்கே தூக்கிட்டு போட்டுடலாம். வேறு ஏதாச்சும் நம்மளும் வேட்டைக்கு இறங்கலாம். மொட்டச்சிவா ப்ரோ எவ்வளோ நேரம்லாம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ நீங்கள் மெடிக்கேட் எடுத்துக்கிட்டீங்களா ப்ரோ? மொட்டச்சிவா ப்ரோ நாங்கள் வரட்டா ப்ரோ? வேணா ப்ரோ, அங்கே தான் ஜோக்கர் இருக்கான். ஓ அங்கே தான் அந்த ஜோக்கர் இருக்கானா? இருங்க நான் வர ட்ரை பண்ணுறேன். ஸ்லோவாக வாங்க, பார்த்து வாங்க. இல்லையே ப்ரோ இங்கே ஒரு வேளை ஆமாம் அங்கே போயிருப்பான். இங்கே தான் ப்ரோ இருக்கான் அவன். சாவு. வெளில வந்துடாதீங்க நீங்கள். சரி நான் பாட்டில் வச்சு அவனை மண்டையை ஒடிக்கிறேன். என்ன ப்ரோ பக் ஆகிட்டான் போல ப்ரோ. அவன் ஒரே இடத்துல நின்று டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கான். காக்கா வலி வந்துச்சு போல அவனுக்கு. ப்ரோ நீங்கள் மட்டும் வெளில வந்துடாதீங்க, நான் அவனை திசை திருப்ப பார்க்குறேன் ஸ்லோவா. ஓகே ப்ரோ. வெளில வந்துடாதீங்க. நான் வரேன் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ வட்டா ஐயோ. என்ன ப்ரோ கொண்டுட்டான் அவனை? ஆமாம் ப்ரோ. ஓடுங்க ப்ரோ நீங்கள். நான் ஓடிடுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ? நான் நம்ம ரூமில் இருந்து தான் வரேன், பார்த்துக்கோங்க. ஸ்டைலாக வருவீங்க. ஹோஸ் இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? என்கிட்ட தான் இருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கினே ஒன்றும் பண்ண மாட்டீங்க. வேட்டையில் இறங்கலாமா, ஃபில் பண்ணலாமா? கொடுங்க எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போங்க. எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுறீங்க எதுவும். சரி சீக்கிரமாக வேட்டைக்கு போகலாம். இப்போ என்ன ப்ரோ பண்ணலாம்? இந்த ரைட் சைடு போயிட்டீங்க நீங்கள். ரைட் சைடு என்ன இருக்குது? சும்மா வாங்க தேடலாம். அங்கே தான் தேடியாச்சு. நான் இப்படி போகிறேன். அம்மா வாங்க ப்ரோ, இங்கே வாங்க. இந்த சைடு அந்த ஜோக்கர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு வாங்க ஃபாஸ்ட்டாக. முந்திட்டு வந்துட்டேன் நான். சரி ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணிட்டா? இங்கே ஜெரிக்கன் இருக்கு, எடுத்துக்கிறேன். நாங்கள் ஷெல்ஃபு கிட்ட தேடுறோம் ப்ரோ. நீங்கள் தேடுங்க. அது வரைக்கும் நான் இங்கே இது ஓப்பன் பண்ணி வைக்கிட்டா? திடீர்னு யூஸ் ஆகும். மொட்டை பிக்கப்பே ஹோஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஹோஸு சரி ஓகே ப்ரோ, நானும் இதை ஓப்பன் பண்ணிட்டேன், வரேன் இருங்க. இங்கே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஹோஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடச்சிச்சுல. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பின்னாடி அவன் தொடுத்தின்னு வரான்னு நினைக்கிறேன். ரத்தமாக இருக்குது. தொடங்க ப்ரோ. இல்லை வரல ப்ரோ, மூடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே ஏதாச்சும் ஃபில் பண்ணலாமா? ஹோஸ் இருக்கா உங்ககிட்ட? கொடுங்க, நான் ஃபில் பண்ணுறேன். ஜெரிக்கன் ஹோஸ் எல்லாத்தையும் கொடுங்க என்கிட்ட. எல்லாத்தையும் நான் எடுத்துக்கினேன். ஹோஸும் எனக்கு வேணும். இப்போ நான் ஃபில் பண்ணுறேன் கைஸ், நீங்களே பாருங்கள். எதுக்கு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு தெரியுமா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டுவீங்களா, அதனால தான். சரி ஓகே நான் காட்டுறேன். பா ஒன்று ஃபில்டர் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ ஆச்சு. டேய் அந்த ஜோக்கர் வரான்னா கொஞ்சம் சிக்னல் கொடுறா, ஓடிடலாம். பின்னாடி தாண்டா இருக்காம, எங்கேயாச்சும் போய் ஒஞ்சிக்கோடா, சீக்கிரமா போடா. ஐயோ வரானா? நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? செத்துட்டீங்களா? எங்கிட்ட தான் வராம. ஓடுங்க ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. அங்கே மறைஞ்சிட்டிங்களா நீங்கள்? ஆமாம். போயிட்டான். இருங்க. போயிட்டான் ப்ரோ, போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு டெவில் தான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். டேய் மக்களுக்கு என்ன தாண்டா ரொம்ப பிடிக்கும்? ரெட் கலர் ஹட்டை தாண்டா கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் பிடிக்குதுன்ட்டு. அது வரைக்கும் பேசினே இருக்கிற கேப்பில் நான் ஃபில் பண்ணிட்டேன்டா எல்லாத்தையும். பின்னாடி வந்துட்டான்னு சொல்ல மாட்டியாடா லூஸு? நான் வெளில ஓடி போயிட்டேனே. நீ மட்டும் தப்பிச்சிட்ட, நான் செத்துட்டேன்டா லூஸு. ஐயோ சரி வா பார்த்துக்கலாம். டே போகிறான்டா அவன். நீ எங்கே இருக்க? நான் அங்கே தான் இருக்கேன், ரைட் சைடு ரூமில். ஐயோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? மறைஞ்சி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேப்போ. நீ அங்கேயே அவனை பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் மறைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டெவில் தான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணுங்க. டே எல்லாருக்கும் என்ன தாண்டா பிடிக்கும்? ரெட் கலர் தாண்டா போடுவாங்க. பார்க்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தான் பிடிக்கும். ஆமால. ஓகே கைஸ், அது வரைக்கும் நான் ஃபில் பண்ணிட்டேன் பேசினே இருக்கிற கேப்பில். எங்கே ப்ரோ போனா நீங்கள்? வேட்டைக்கு இறங்கிட்டேன். சரி ஓகே இருங்க, நான் கேஸ் சொல்லி எடுத்துக்கிறேன். பரவாயில்லையே ப்ரோ, நீங்கள் மேலே ஜெரிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்துனே இருக்குது. நிறைய எடுத்துக்கிட்டீங்க போலியே. வேட்டை நீ வந்துட்டா, வேட்டைக்காரன். சரி கம்னு இருங்க. ஐயோ இங்கே வரான்னு சொல்ல மாட்டிங்களா ப்ரோ? அது ஜோக்கர் துரத்தின்னு வரான் என்ன. நீங்கள் என்ன அசிங்கம் பண்ணுறீங்களா, அதனால தான் ப்ரோ. அதுக்குன்னு கேம் ப்ரோ. சரி ஓகே சாரி ப்ரோ. நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க. இங்கே அந்த ஜோக்கர் மேலே டான்ஸ் ஆடின்னு இருக்கான். வந்துடாதீங்க ப்ரோ.
நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அவன் போகிற மாதிரி தெரில, நீங்கள் வந்து அவனை மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க. பக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ரோ மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க. எப்படி நான் வருது கொஞ்சம் பாருங்க ப்ரோ. செத்துட்டேனா? நான் எவ்வளோ சூப்பர் நான் ப்ரோ கொஞ்சம் போனால் திருப்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது ப்ரோ. சூப்பர் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டீங்க உங்களை. மொட்டை சிவா தான் எப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனான் பாரு. இப்போ நம்ம வெளில போனால் கரெக்டாக இருக்குமா கைஸ்? போகலாமா வேணாமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியே போவோம். மொட்டை சிவா ப்ரோ அங்கே போடாடிங்க இருக்கு, அது உயிருக்கு. இங்கே நம்ம ஜாலியாக உள்ள மறைஞ்சுட்டு இருக்கோம். ப்ரோ துரத்திக்கினே இருக்கான் ப்ரோ, என்ன எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். இப்போ நான் வெளில வரலாமா அப்படின்னா? வரலாம். சரி உங்களை நம்பி வெளில வரேன். ஃபியூஸ் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் இருந்துச்சு. இப்போ நான் எந்த சைடு தான் வர்றது? எங்கே வேணா வாங்க. அந்த மொட்டை எங்கே இருக்கான் பாருங்க ப்ரோ, பெரிய ப்ரோ பிளேயர் தானே நீங்கள்? ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ. இருங்க நான் ஃபியூஸ் எடுத்துக்கிறேன். மொட்டை அங்கே இருக்கான், தொட்டின்னு வரான். நான் போகிறேன், நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க. இந்த சைடு தான் நீங்களும் இருக்கீங்களா? இந்த இடத்துல அதிகமாக பொருள் இருக்கும் பார்த்தோம். நான் தப்பிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். இங்கே பார்த்தா நீங்களும் இருக்கீங்க. வாட் எ சர்ப்ரைஸ். எஸ். சரி ஓகே, கேசோலின் கூட என்கிட்ட இருக்குது. ஓகே கேசோலின் நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வாங்க ப்ரோ. உங்கள்கிட்ட நைஃப் இருக்கா? இல்லையா? போய் எடுத்துன்னு வாங்க போங்க. சரி ஓகே கைஸ், மொட்டை சிவா ப்ரோ வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? கேசோலின் போட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு கேசோலின் போட்டாச்சு, இன்னொன்று கேசோலின் போடலாமா? எட்ரா இவ்வளோ வெயிட்டான கேசோலின். இதெல்லாம் போட்டு தான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். இப்போது நீங்கள் தான் ப்ரோ வரணும் நைஃப் எடுத்துக்கின்னு. நைஃப் வேணுமே. எங்கே இருக்கீங்க? நைஃப் கச்சிச்சா? ஃபியூஸா இது? நான் ப்ரோ நீ என்ன பண்ணுறது? நைஃப் சூப்பர் ப்ரோ. நீங்கள் கைஸ் கிட்ட காட்டுவீங்களா? அதனால தான் குத்த நைஃபு. சரி ஓகே நான் வெட்டுறேன் இருங்க. நீங்களே ப்ரோ நான் ப்ரோ இப்படி ஏமாற்றிட்டீங்க. காட்டுவீங்கன்னு நீங்களே எடுத்துக்கினீங்க. குடிக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். சரி அது வரைக்கும் நான் ஃபியூஸ் செட் பண்ணியாச்சு. ஒரு சைடு ஒரு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணினா ஆன் பண்ணிங்களா? நான் பண்ணிட்டா ப்ரோ சொல்லிட்டு போங்க ப்ரோ. என்ன ப்ரோ அடிலாம் வாங்குறீண்ணா? ஐயோ முடியல ப்ரோ. இப்போ என்ன பண்ணும்? தூக்கி போடுறீங்க. மெடிக்கிட்டா? அன்லிமிட்டட் மெடிக்கிட் வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ. அதனால தான் குத்தேன் உங்களுக்கு. நான் தான் குத்தேன். நான் மெடிக்கிட் போட்டுக்கிறேன், என்னால் முடியல. சரி ஓகே ப்ரோ. இப்போ நான் ப்ரோ பண்ணும் ஹோஸ் எடுத்துக்கிட்டா? இந்த சைடு ஏதாச்சும் ஃபில் பண்ண முடியுமா? ஒரே ஒரு கேசோலின் தான் ப்ரோ இருக்குது. ஃபில் பண்ணுங்க. இங்கே நீங்கள் கத்தி வச்சு வெட்டிடுங்க. இங்கே என்னது இது? இங்கே நான் ஒட்டிடுறேன் ஃபியூஸை. என்கிட்ட 2 ஃபியூஸும் இருக்குது. நான் 2த்தையும் போட்டு வெட்டிட்டேன். இன்னும் 1 எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேசோலின் எடுத்து போட்டுடுறேன். ஒன்று கேசோலின் தான் ப்ரோ என்கிட்ட இருக்குது. சரி என்கிட்ட ஜெரிகேன் இருக்குது, ஃபில் பண்ணிட்டு வந்துடலாமா? சரி ஓகே. எங்கே இருக்கீங்க நீங்கள்? இந்த ரூம்க்கு ஏன் இப்போ வந்தீங்க? ஜென்ரேட்டர் ஆன் பண்ண போகிறீங்களா என்ன? இல்லை நான் வரட்டா? அங்கே அந்த ஸ்மோக் வந்துனே இருக்குது. இப்போ வரேன் இருங்க. என்ன பண்ணீங்க நீங்கள் இங்கே? நானே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை. நீங்கன்னா தோத்துனே இருப்பீங்க இதில். நான் ஒரே அட்டெம்ப்டில் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுட்டா? நீங்கள் காட்டினீங்கன்னா 100 ரூபா கொடுப்பேன். 100 ரூபாவா? ஒரே அட்டெம்ப்டில் முடிஞ்சிடுறேன் இருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு ஈஸி ப்ரோ. நம்மலாம் ப்ரோ பிளேயரு. 100 ரூபா பொம்மை காசை கொடுக்குறேன் அப்புறமா. டேய் ஏன்டா இப்படி ஏமாத்துற? எடுத்துக்கோங்க ஹோஸை. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போகலாமா வெளில? வாங்க ப்ரோ. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுண்டு. மொட்டை சிவா பிக்கப்பே ஹோஸ் எடுத்துக்கினீங்களா ஹோஸை? சரிங்க நான் அர்ஜென்ட்டுக்கு மெடிக்கிட் எடுத்துன்னு வரேன். அன்லிமிட்டட் மெடிக்கிட். எனக்கு மெடிக்கிட் தேவையில்லை, நான் செம கெத்து. நீங்கள் தான் ப்ரோ மெடிக்கிட் எடுத்துனே இருந்தீங்க. சரி ஏன் திருப்பி உள்ளே போகிறீங்க? ஜோக்கர் வரான் ப்ரோ. ஜோக்கர் வரானா? இப்போ ஏன் வெளில போகிறீங்க? சும்மா சொன்ன வரானே. ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுற? இந்த கேம் எவ்வளோ லென்த்தாக போகணும்னு தெரில. இன்னும் நம்ம இந்த ஜோக்கர்கிட்டயே குண்டு சட்னிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் மேலே ஒருத்தர் இருக்கா குண்டு பையா, அவனையும் சமாளிக்கணும். இந்த கேம் ரொம்ப ஹார்டு கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. எல்லா மெட்கிட்டையும் இங்கேயே தூக்கி போட்டு கேசோலின் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கேசோலின் எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் ஃபில் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணணும்? ஏறுறதெல்லாம் தேடியாச்சு. ஏய் ப்ரோ நீங்கள் தானா? ஆமாம், ஜெட்டி வேகத்தில் ஓடுவேன். சரி ஓகே ஜெட்டி வேகமா? சரி இருங்க. ஜோக்கர் வரானா நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஜெரிக்கன்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? ஃபில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஓகே. உங்ககிட்ட கேசோலின் இருக்கா ப்ரோ? என்கிட்ட ஒன்று இருக்குது ப்ரோ. அந்த ஜோக்கர் வரா பின்னாடி இந்த அடிக்கிறான் ப்ரோ. அவன் பின்னாடி இந்த அடிக்கிறான். அது கூட தெரியாதா?
ப்ரோ நான் வெளில பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அவன் பின்னாடி ஒரு ரூம்லேருந்து வந்துட்டேன். ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு. ஒரு அடி வாங்கினா கூட நான் செத்துட்டு இருப்பேன். மைண்டை வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நானே சாவர நிலைமையில் இருக்கேன். மைண்டை வெயிட் பண்ணுங்களா? நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிருங்க. நான் மெட்கிட் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு ப்ரோ. ஃபோன் ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக கிடக்குதே. நீங்கள் அப்படியே ஓடிடுங்க. அந்த ஜோக்கர் வந்துட போகிறேன். இப்போ நான் வெளில வரேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு மெடிக்கிட் தான் எனக்கு வேணும். மெடிக்கிட் எடுத்துக்கலாம். ஏய் ஜோக்கரு, ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சிருக்கலாம்ல, செத்துருப்பாங்க. டேய் என்னடா உனக்கு இதானே ஆசை? இரு மெடிக்கிட் போட்டு ஒன்று பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு மெடிக்கிட் தான் முக்கியம். அம்மாடி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த மெடிக்கிட்டையும் போட முடியுமான்னு பார்க்கலாமா? ஏன்னா நிறைய அடி வாங்கணும். ஆனால் ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கான். இப்போ மெடிக்கிட் நமக்கு தேவையில்லை. இப்போது ஓகே போகலாமா? சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வெளில போகலாமா? மட்டும் ஷோரோ நீங்கள் எப்படி வந்துட்டுருக்கீங்க? நீங்கள் வெளில போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க போலியே. டேய் கிராண்ட்பாலாம் நம்மக்கிட்ட பேசுவாங்களே, ஜோக்கர் பேச மாட்டான்னு நினைக்கிறேன்டா. வாயெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வேணா ஜோக்கர்கிட்ட போய் பேசி பார்ப்போம். எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கியான்ட்டு பேசுகிறானா பார்ப்போம். ஜோக்கரை தேடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேசோலின் எடுத்துக்கிட்டேன். ஜோக்கர் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். டேய் ஜோக்கர் உனக்காக நான் வந்துட்டுருக்கேன். இருறா, நான் 2 கேசோலின் எடுத்துக்கினேன். இங்கே என்னென்னா யாரோ பாம்பு போட்டுன்னு இருக்காங்க. என்னடா இந்த ஸ்மோக் நிற்கவே மாட்டேங்குது. ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம உள்ளே போய் ஃபீல் பண்ணலாம். அந்த ஜோக்கர்கிட்ட பேசுகிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே இருங்க ஃபீல் பண்ணுறேன். கத்தி இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைன்னு தெரியலையா? இருங்க சரி பார்க்குறேன். இருங்க நான் ஃபில் பண்ணிடுறேன் கேசோலினை. ஃபியூஸ் எடுத்துக்கிட்டிங்களா? சூப்பர் ப்ரோ. நான் கேசோலின் ஃபில் பண்ணிட்டேன். என்கிட்ட கத்தி உங்ககிட்ட இருக்கா கத்தி? சும்மா சர்ப்ரைஸ் பண்ணேன் தெரியலன்னு சொல்லி. சரி ஓகே இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபியூஸ் உங்ககிட்ட ஒன்று இருக்கா? என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு. ஓகே இப்போ நான் ஜென்ரேட்டர் ஒரே அட்டம்ல திருப்பி ஆன் பண்ணி பார்க்குறேன். உண்மையா 100 ரூபா கொடுப்பேன். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் கொஞ்சம் பிடிச்சி ப்ரோ. சாரி ப்ரோ. சரி ஓகே. செகண்ட் வாட்டி போட்டேன். போடுறா, இதெல்லாம் நமக்கு ஈஸி தாங்க. காந்தி தாத்தாவோட 100 ரூபா கொடுக்குறேன் உனக்கு. முச்சாச்சு. நீ ஒரு பைசா விட எனக்கு தர தேவையில்ல. இந்த போலி காசு வச்சு நீயே குடும்பத்தை நடத்துவோம் பொண்டாட்டி கூட. சோட்டா பீம் கொடுக்கணுமா? சோட்டா பீம் காசு? ஐயோ வேணாம்பா. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். இருக்கான்ட்டு கீஸ் இங்கே பார்த்தா ஃபியூஸ் இருக்கு. டேய் எல்லா ஃபியூஸும் நீ தான் எடுப்பியாடா? ஐயோ ஜோக்கர் வந்துட்டான்டா. சரி ஓகே. என்னடா நீ உள்ளே போகிற, நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா வந்துட்டேன். அந்த ஜோக்கருக்கு பேச கூட வரலடா. ஆமாண்டா, அவனுக்கு பேசவே வர மாட்டேங்குது. ஆனால் நான் கிராணிலாம் எப்படி பேசும், ஜாலியாக விளையாடினே பேசினே இருக்கலாம். ஆனால் இந்த ஜோக்கரு வெறும் கத்தி எத்துன்னு குத்த தான் வரான். வேற ஒன்றும் தெரில இந்த ஜோக்கருக்கு. சரி அந்த குண்டா பேசுவானா? தெரியலையே, அவனும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே வா நம்ம போகலாம். டேய் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஜோக்கரோட அண்ணாவா இருப்பான்ல? அண்ணாவா? அப்படிதான் நினைக்கிறேன். தெரியலையே, மான்ஸ்டராக தான் 2 பேரும் பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தா எடுத்துக்கோ. மெடிக்கேட் வேணுமா உங்களுக்கு? கீழே அன்லிமிட்டட் மெடிக்கேட் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோ. டேடி அந்த ஜோக்கர் வரான் ஃபாஸ்ட்டாக. நான் இடத்த பிடிச்சிக்கிட்டேன். பாய். நீ எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கோ. போயிட்டான்னு பார்க்கல. வரான்டா அந்த ஜோக்கர். நீ அங்கேயே இரு, நான் போய் மறைஞ்சிக்கிறேன். போயிட்டான் அந்த ஜோக்கர். பக் ஆயிட்டானா? டான்ஸ் ஆடின்னு இருக்கான் காக்கா வலி வந்த மாதிரி. திருப்பி நீ அங்கேயே ஒளிஞ்சிருந்துரு. இல்லை போய் மைண்ட் டைவர்ட் பண்ணுறியா? அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? எதுவுமே பண்ண மாட்டேன் போ. டேய் என்னடா பண்ணும் அந்த ஜோக்கர்? நீ வெளில இருக்கியா? ஆமாம். அண்ணனுக்காக அந்த மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ரா மச்சான். இப்போ நான் வெளில வந்துட்டேன். பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறியே. தேங்க்ஸ்ரா. சர்ப்ரைஸ். என்னடா என்ன பார்த்துட்டான் இப்போது? ஐயோ வரானே. போயிட்டான். சரி இப்போ நம்ம வெளில போவேன். நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கலாம். மொட்டை சிவா ப்ரோ நீங்கள் கொஞ்சம் அவனை பார்த்துக்கோங்க ப்ரோ. அவன் என்ட்ரன்ஸில் தான் இருக்கான். என்னால் எப்படி வரலன்னு தெரில. வாங்க ப்ரோ. இப்போ எனக்கும் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கான்னு தெரியுது. எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போங்க ப்ரோ. பக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், வரவே மாட்டேங்கிறான். அப்படின்னா கேமே பக் ஆயிடுச்சா? அவ்வளோதான், வேஸ்ட்டாக இந்த கேமு. இப்போ நம்ம விளையாடுனதுலாம் போயிடுச்சா திசை திருப்பிட்டேன் ப்ரோ. நீங்கள் வரலாமா? நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெளில வரத்துக்கே பயமாக இருக்குது. நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா ஒன்றும் எனக்கு தெரியல. உங்களை நம்பி வரேன். எங்கே இருக்கான் அவன்? மொட்டச்சா ப்ரோ நீங்கள் மேலே இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. அவனை திசை திருப்பி மேலேயே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஜஸ்ட்டு மிஸ். அவன் என்னை பார்த்துருப்பான். அப்படியே அவன் பின்னாடிந்தே ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ இங்கே ஒன்றும் இல்லை. நான் மட்டும் தனியாக இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் வாங்க ப்ரோ கம்பெனி கொடுக்கறதுக்கு. இங்கே தான் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஐயோம்மா இந்த பாம்பு வேறு செம்ம ப்ரோ. நீங்கள்
ஜோக்கர்கிட்டே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி வந்துடுறீங்க. இப்போ என்கிட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, ஃபில் பண்ணிடுறேன். கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும். கைஸ் இப்போ நான் இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ண சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வீக்லி 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்துடும். ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் போடுறோம் உங்களுக்காக. கிராணியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் பைக்கு எல்லாமே போடுவோம். வீடியோஸ் பார்த்தா எல்லாம் ஹாரரு ஃபன்னியாக இருக்கும். ஹாரர் கேமே நாங்கள் ஃபன்னியாக விளையாடி போடுவோம். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணலாம், அங்கே ஜென்ரேட்டர் அங்கேயும் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரூம் இருக்கே. ஆமாம் ஜோக்கர் டேய் நீ வந்துடாதரா மொட்டை சிவா. சரி ஓகே. என்ன பண்ணுறான்? ஐயோ நான் இங்கேயே ஒழிஞ்சிக்கிறேன். இரு இங்கே ஒழிஞ்சிக்கிறேன். நீ அவனை திசை திருப்பு. அது வரைக்கும் நான் அவன் எங்கே இருக்கான்? இதுதான் அந்த ஃபில் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் இருக்குது, அதுக்கு நமக்கு ஜெரிக்கன் தேவை. டேய் உங்ககிட்ட ஜெரிக்கன் ஏதாச்சும் இருக்காடா? இல்லைடா. இது நான் இங்கே ஒன்று பார்த்தேன், வர அவசரத்தில் விட்டேன். இப்போ நான் ஒன்று ஃபில் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது கடிச்சா ஒன்று எடுத்துன்னு வா. ஓகேடா. சரி இது ஃபில் பண்ணிடலாம். அப்பா எவ்வளோ குப்பை. ஃபில் பண்ணியாச்சு கேஸ் ஒலின்னு. இப்போ இந்த கேஸ் ஒலின்னு எடுத்து ஒரு இடத்துல ஃபில் பண்ணும். இப்போது நான் வந்து இந்த கேஸ் ஒலின் இங்கே வச்சுட்டு இங்கே ஏதோ இடம் இருக்குது. முடிச்சுவா நீ எங்கடா அங்கே இருக்க? எப்படா அங்கே போனேன்? நான் எப்பயோ போயிட்டேன். ஜெட்டு வேகம்னு நினைக்கிறேன். இது அங்கே நான் கேஸ் ஒலின் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை மட்டும் போய் எடுத்துன்னு வந்துடுறேன். 2 நிமிஷம் இரு. அது வரைக்கும் எங்கேயாவது ஜெட்டு வேகத்தில் போயிடாது ஓகேவா? நீ எங்கே போகிறேன்னு கண்ணு சிமிட்டுறதுக்கு முன்னாடியே நீ போயிடுற. கேஸ் ஒலின் எடுத்துட்டேன். இருறா முடிச்சுவா அண்ணா, இங்கே வந்துனே இருக்க டெவில் அண்ணா உனக்காக. எங்கடா போயிட்ட திருப்பி ஜெட்டு வேகத்தில் நீ? நான் ஜெரிக்கன் தேட போயிட்டேன். ஜெரிக்கனா? சரி ஓகே. இப்போ நம்ம ஒரே ஒரு பெட்ரோல் போட்டாச்சு. கேஸ் ஒலின் அதாவது ஒரு ஃபியூஸு ஒரு கேஸ் ஒலின். அது கடிச்சா அதை குண்டு பையன்கிட்ட போயிடலான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க நீ? எங்கேயாவது ஓடிடுற. குண்டு பையன்கிட்ட போகிறதுக்கு பதிலாக ஒரு ஐடியா மேலே போயிடலாம்டா. டேய் ஏன் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோனோ. ஹாப்பி ஹவுஸ்னு படித்து ஹாண்டட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். மொட்டை ஷாப்பிங் அப்போ ஜெரிக்கன் கச்சிச்சாடா? ஜெரிக்கனு கச்சிச்சுடா. சூப்பரா. நீ ப்ரோ பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்லடா? எங்கள் அம்மா அதெல்லாம் விட மாட்டாங்கடா. ஓகே. ஆனால் நீ பண்ணால் நல்லா ரீச் ஆகலாம். நானே ரீச் ஆக போகிறேன் கொஞ்ச நாளில். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போதும். அது வரும். அந்த மொட்டை சிவா எங்கே இருக்கான்னு தெரில. கொஞ்ச நேரம் ஒலிலாம். இந்த ஜோக்கர் பையன் வந்துட போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஃபியூஸ் தேடி நிற்கிறேன். ஃபியூஸ் தேடின்னு இருக்கியா? இருறா நானும் வரேன். எல்லா பொருளும் நீயே தேடிட்டான், நான் எடுத்து இங்கே இருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் பயந்து போய் ஒழிஞ்சிக்கிற, எப்படி உன்னால் தேட முடியும்? டேய் நான் பயந்து போய் ஒழிஞ்சிக்கிறேனா? இருறா இப்போ வெளில வரேன். நீ போ. சீக்கிரமா வா பின்னாடி. இருறா உங்கள் டெவில். இப்போ நான் வரட்டா? 3, 2, 1 வந்துட்டேன்டா வெளில. என்ன நீ வந்துனே இருக்க திருப்பி? அங்கே ஃபில் பண்ணிட்டியா கேஸ் ஒலின? முதல்ல ஜெரிக்கானை ஃபில் பண்ண, அது மாதிரி தானே கேஸ் என்ன ஃபில் பண்ண முடியும். நானே ஜெரிக்கானை அங்கே எடுத்துன்னு போய் போடலான்னு போய் ஜெரிக்கான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப எடுத்துன்னு வந்து ஃபில் பண்ணிருக்கேன். சரி வா. இப்போ நமக்கு ஃபியூஸ் கச்சிச்சா அவங்ககிட்ட? இல்லைடா தேடணும். சரி ஓகே, வந்து கேஸ் ஒலின் போடு. வா ஃபாஸ்ட்டாக வா நாய்க்குட்டி, ஃபாஸ்ட்டாக வா. இப்போது அந்த கேஸ் ஒலினை போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணீங்க இப்போ நீங்கள்? ஃபியூஸ் கச்சிச்சா? என்ன ப்ரோ சர்ப்ரைஸாக பண்ணுறீங்க? நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்ல ப்ரோ. கச்சிச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ப்ரோ. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுல நான் தான் கில்லாடி. இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஒரே அட்டெம்ப்டில் முடிக்க முடியுமான்னு தெரில. கொஞ்சம் தலைலாம் வலிக்குது கைஸ், எனக்கு முடியல இந்த கேம் விளையாடி. ஓகே ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க ப்ரோ போகலாம். இப்போ எஸ்கேப் தான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணியாச்சுல? அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பவர் ஓப்பன் ஆயிடுச்சான்ட்டு. அந்த ஜோக்கர் மண்டை வரத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போய் ஓப்பன் பண்ணி வெளில போயிடலாம். வாங்க பார்த்து வாங்க. எங்கே ப்ரோ நீங்கள் ஜெட்டு வேகத்தில் வருவீங்க, இப்போ நான் வந்துட்டேன், நீங்கள் இன்னும் அங்கேயே இருக்கீங்க. இப்போ எப்படி வரும்ட்டு பாருங்கள். வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. இந்த ஜோக்கர் மண்டை பற்றிக்கு இல்லை, ஃபாஸ்ட்டாக வாங்க ப்ரோ. அடி வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த ஜோக்கர் கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரியா இருக்கும். நான் கொஞ்சம் மெடிக்கேட் போட்டுக்கிறேன். ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ ஜெட்டு வேகத்தில் வந்துட்டீங்க? நான் சொன்னல அவ்வளோதான். இப்போ நம்ம குண்டு பையன்கிட்ட போயிடலாம் ப்ரோ. செம்ம ப்ரோ. ஜோக்கர் தொல்லை முடிஞ்சிச்சு. குண்டு பையன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருப்பான். ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். மெடிக்கெட் நான் என்ன ப்ரோ மெடிக்கெட் எடுக்கலான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு வேணும் ப்ரோ ஒன்றாச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. பாவம் நாயின் தான் கொடுத்தேண்ணா. பாவம் என்ன சொன்னீங்க? நாயா? இல்லை நல்ல பையன் சொன்னேன்.
சரி ஓகே, இன்னொன்று மெடிக்கெட் நான் எடுத்துக்கலாம்னா நீங்கள் எடுத்துக்கினீங்க. சரி ஒன்று போதும் எனக்கு. நம்மலாம் ஒரு மெடிக்கெட் வச்சுன்னே ஒரு வருஷம் வாழுவோம். இன்னும் ஒரு வருஷம் இங்கேயே இருக்கலான்னு பிளான் அவனுக்கு. இல்லை சாரி ப்ரோ. வாங்க நீங்கள் போகலாம். அந்த குண்டு பாபா இங்கே வரானா பார்ப்போம். ஜோக்கர் கூட இதே மாதிரி ஒரு இடத்துல தானே வருவான். வாங்க ஃபாஸ்ட்டாக உள்ள வாங்க, இதை ஆன் பண்ணலாம். அப்போ தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டிங்களா? ஓகே, நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகிடும். என்ன ப்ரோ என்ன ஆச்சு இப்போ நமக்கு தெரியலையே. சரி வாங்க நம்ம போயிடலாம். குண்டு பையன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்னடா குண்டு பையனா யாரோ ஒருத்தன் வரான். என்ன ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க நீங்கள்? ப்ரோ யாரா இந்த ஆண்டி? டேய் குண்டு பையன் இந்த ஆண்டி வந்து கொல்றான்டா. பாதி. ஐயோ பாவம். ஐயோ நம்ம போனால் நமக்கும் இதே கதி. ஐயோ பார்த்தீங்களா மொட்டை சிவா ப்ரோ கண்ட இடத்துல குத்துறான். ஐயோ டாய் மொட்டை சிவா, என்னடா நீ இவ்வளோ டெரராக இருக்க? கசாப்பு கடைக்காரன்னு நினைக்கிறேன் காய்ஸ். டாய் நான் இப்போ உள்ள வந்தா நீயே காலி. வரட்டா? மூஞ்சில முகமூடி போட்டு நிற்கிறான். வாங்க ப்ரோ ஓடிடலாமா அப்படியே பின்னாடியே? திரும்ப பின்னாடி ஓடினா ஜோக்கர் கிட்ட போய் மாட்டுறதுக்கா? நான் முன்னாடி போயிட்டு அந்த குண்டு பையனை தோக்கடிக்கலாம். வாங்க. வேணாம் ப்ரோ. ஓ இந்த சைடு தான் போகணுமா? இங்கே ப்ரோ எனக்கு ரூட் தெரியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. வந்துட்டோம் ப்ரோ மேலே. இந்த மாதிரி வெள்ளை நல்லா மேகோட்டமாக தான் இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த குண்டு தான் பிரச்சனையே. இந்த குண்டு பையன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. மழை பெஞ்சா வருவான் அவன். ஓ நம்ம சூச்சு சார்லஸ் விளையாடணும்ல அந்த மாதிரியா? காய்ஸ் உங்களுக்கு சூச்சு சார்லஸ் கேம் பிளே வேணும்னா கமெண்ட்டில் சூச்சு சார்லஸ்ன்னு போடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்காக விளையாடி போடுறேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஹேமர் ஹெட்டு ஹேமர் டெய்லு அப்படிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடி இந்த கேமை சும்மா விளையாடி இருக்கேன் ப்ரோ. ஆனால் நான் இதில் எஸ்கேப்லாம் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடி இருக்கேன். மழை பெய்யுது ப்ரோ. எங்கேயும் உங்களை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான் ப்ரோ. பார்த்தீங்களா அந்த கசாப்புக்காரன்? எனக்கு தெரியலையே எங்கே இருக்கான்னு. நீங்கள் கண் தெரியாத கபோதின்னு நினைக்கிறேன். காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் நான் எஸ்கேப் பண்ண நேரத்தில் நான் முதல்ல கேம் விளையாடும் போது எங்கள் அம்மா ஃபோனை கேட்டுட்டாங்க. அதனால நான் எஸ்கேப் பண்ணல. ப்ரோ ஹேமர் ஹெட்டு எடுத்துட்டீங்களா நீங்கள்? ஆமாம். சூப்பர் ப்ரோ. நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தது நல்லதான் ப்ரோ. இப்போ நமக்கு மெடிக்கெட்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் சூப்பர் தான் ப்ரோ. இங்கே பக்கெட் கடையில் ஒழிஞ்சிக்கலாமா? வாங்க ப்ரோ, என்ன வந்து பிடிங்க கண்ணாமூச்சியாலாம். இது கண்ணாமூச்சி ஆடிட்டீமா? வாங்க ப்ரோ எஸ்கேப் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் ஹேமர் ஹெட்டு எடுத்துட்டீங்களே? சூப்பர். உங்களை கூட்டிகிட்டு வந்தது நல்லது தான். மற்றவங்களை யாரையும் கூட்டிகிட்டு வரல. சரி இப்போது நம்ம மொட்டை சிவா ப்ரோ போயிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம ஹேமர் டேலை கண்டுபிடிச்சி ஒரு நல்ல பேரை வாங்கிடலாம் மொட்டை சிவா ப்ரோ கிட்ட. என்னடா சட்டம் அது? ஒன்றும் இல்லைடா இரு தேடின்னு தான்டா இருக்கேன். இதான் கொஞ்சம் உளறினே தேடின்னு இருக்கேன். எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஹேமர் டெய்லு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஹேமர் டெயில் வந்து தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காய்ஸ். அப்படியா? சரி வேணா நீ போய் அந்த ஹேமர் ஹெட்டை ஒட்டிடுறேன். வேணாம். சரி ஓகே ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போய் ஒட்டலாம். அது வரைக்கும் ஹேமர் டெயில் தேடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா அந்த ஹேமர் வச்சு என்னென்னா பண்ணுறோன்னு சொல்கிறேன் காய்ஸ். இந்த ஹேமர் கிடச்சதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டில் ஒரு பொணை மாதிரி இருக்கும். அங்கே பொணத்தை அடித்து உடைக்கணும். அங்கே க்ரோபார் கிடச்சிச்சின்னா நம்ம எஸ்கேப்பு. அதுக்கு முதல்ல ஹேமர் டெயில் கிடைக்கணும். இந்த சைடு தான் நம்ம வீடு. சரி ஓகே, அப்படின்னா அந்த சைடு வீடுனா நம்ம இந்த சைடு போகணும். இந்த சைடு நமக்கு அந்த ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இங்கே வரீங்களா? நம்ம புது வீட்டுக்கு போகலாம். வேணாம். ஏன்? டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் வேணாம் ப்ரோ. சீக்கிரமாக வாங்க, நம்ம எஸ்கேப் பண்ண பார்க்கலாம். அங்கே தான் ப்ரோ அந்த குண்டு பையன் இருக்கான். ப்ரோ இருங்க ப்ரோ, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு. அந்த குண்டு வேற எனக்கு தொடுத்தினே இருக்கான். மெடிக்கேட் ஹெல்த் ஃபுல்லாக தான் இருக்குது, மெடிக்கேட் தேவையில்லை. ஆனாலும் ஹேமர் டெயில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா ப்ரோ. சரி க்ளூ ஏதாச்சும் போட்டுடலாமா க்ளூவை? இருங்க கொஞ்சம் நேரம் தேடலாம், அப்புறம் போடலாம். இப்போது என்ன பண்ணணும்? இங்கெல்லாம் இந்த தோருக்கு எல்லா இடத்துலையும் நான் தேடின்னு இருக்கேன். தேடியே ஒரு பைத்தியம் ஆகிட்டேன். நான் பண்ணணுன்னு தெரில. என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு மெடிக்கெட் தான். அதை வச்சுருந்தான் இப்போ நான் சமாளிக்கணும். ஏன் தான் இந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே வந்து மாட்டிக்கணும்? ஜாலியாக நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட காரில் போயிருக்கலாம்ல. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம், அவள்தான். நான் மாட்டினேயா இங்கே துரத்தின்னு வரான் என்ன. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? சரி சாகு. இரு உங்ககிட்ட வந்து விட்டுறேன். எங்கே ஓடுற? இரு உங்ககிட்ட வரேன். டே வராதடா, மாட்டிருப்பேன்டா. அவன் அங்கே இருக்கான், பயப்படாத. நான் உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தா. நீ எங்கே இருக்க? அப்படியாப்பா, நீ அந்த பொண்ணத்தை ஓப்பன் பண்ணல, அப்போ உங்ககிட்ட ஒன்றை மாட்டி விடுறேன் பாருங்க. டேய் சாரா சும்மா சொன்னேன், மனசில் வச்சு கதை வரான்டா அவன். டேய் காப்பாத்துற மச்சான். மொட்டை சிவா முடியலடா என்னால. எங்கே இருக்கேன்னு என்னைக்கு தெரியலடா.
எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு இடம். எங்கேருந்து போய் தேடுறது நம்ம இந்த டெய்லு? வேணா க்ளூவையே போட்டுடலான்னு நினைக்கிறேன். நான் வர மெடிக்கிட்ட அடிக்கடி போட்டுருக்கேன், ஒன்றுமே வர மாதிரி தெரில. நீ என்னடா நடந்து போயின்னு இருக்க? காய்ஸ் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம க்ளூவை போட்டுக்கலாமா? வேணாம் ப்ரோ, தேடலாம். அதான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அது நான் இந்த செங்கல் எடுத்து இவன் மண்டையை உடைக்க பார்க்குறேன், அதனாலும் உடைய மாட்டேங்குதே. இந்த கேம் ஏன் இந்த செங்கல்லாம் கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரில. ஒன்று அடிச்சா ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. அப்படின்னா ஏன் இந்த செங்கல்லாம்? ப்ரோ நான் டார்க் கேம்ஸில் நிறைய கேம் பார்த்துருக்கேன், எல்லா கேம்லேயும் பிரிக் இருக்கும், ஆனால் அதை வச்சு ஒரு யூஸ் கூட இல்லை. அப்படியா ப்ரோ? ஆனால் ஒரே ஒரு நல்லது தான், அந்த ஜோக்கர்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தாச்சுல, அது கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போது இந்த குண்டைகிட்ட வந்து மாட்டிக்கணும். இவன் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கான், அதனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. மொட்டசிவா ப்ரோ இருங்க, நான் அங்கே வரேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களே அங்கே வரேன். சரி ஓகே, இப்போ வாங்க போகலாம். சரி ஓகே மொட்டசிவா ப்ரோ, நான் வந்துனே இருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் நான் ஓடி வரீங்க, அங்கே மொட்டை இருக்கான். இல்லை ப்ரோ நான் பார்க்கல. ஆமாம் அந்த சைடு தான் இருந்தான். செட் பண்ணிட்டீங்களா ஹேமர்? இன்னும் செட் பண்ணலையா நீங்கள்? இருங்க ஒன்றும் பொருள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கலாம்ல. ரெண்டுத்தையும் சேர்த்து செட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, கொஞ்சம் கனெக்ஷன் வர இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிட போகுது. நான் வெளில உட்காந்து தான் விளையாடின்னு இருக்கேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, கனெக்ஷன் லாஸ்ட்லாம் ஆகாது. அந்த குண்டு மாமன் வரத்துக்குள்ளே இங்கே கொஞ்சம் ஒழிஞ்சிக்கிறேன். காய்ஸ் எவ்வளோ தேடியும் கிடைக்கல, அதனால நான் க்ளூ போட்டுட்டேன். அது ஒன்றும் மனசில் நீங்கள் வச்சுக்காதீங்க. மொட்டசிவா ப்ரோ கூட எங்கே இருக்காங்க? மொட்டசிவா ப்ரோ நான் வந்துனே இருக்கேன் உங்களுக்காக நான் உயிர் கூட கொடுப்பேன். எங்கே இருக்கீங்க நீங்கள்? ப்ரோ சாரி ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? கனெக்ஷன் லாஸ்ட். எது கனெக்ஷன் லாஸ்ட்டா? என்ன ப்ரோ சொல்கிற? நான் ரூமில் உட்காந்து விளையாட்டு இருந்தேன், நீ சொன்னன்ட்டு ஹாலில் ஓடி போயிட்டே இருக்கும்போது போயிடுச்சு கனெக்ஷனு. நான் ப்ரோ நீ லாஸ்ட் மினிட்ல போயிட்டியே ப்ரோ. இப்போ நான் ஒருத்தால் என்ன ப்ரோ பண்ணுறது இந்த கேமில்? ஹேமரு ஹெட் எனக்கு கச்சிச்சு ப்ரோ. நான் கேம் விட்டு வெளில போயிட்டேன்ல, எங்கிட்ட தானே ஹேமர் ஹெட் இருந்துச்சு, அதனால அது எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல போய் உட்காந்துச்சு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ஹேமர் டெயில் வேற கிடைக்கணும். நாயா இந்த குண்டு பையன்கிட்ட என்னை தனியாக விட்டு போயிட்டியேடா, ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கும் மனசு ஃபீலிங்காக இல்லைடா, ஏன்னா நான் ஜெயிப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பாதியிலே கேமை விட்டு போயிட்டேன். நான் காய்ஸ் இது பாவம் காய்ஸ். மொட்டசிவா ப்ரோ அவருக்காண்டி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாடி இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சே. மொட்டசிவா ப்ரோ சாரி ப்ரோ, நான் உங்களை விட்டு எஸ்கேப் ஆயிடுறேன் ப்ரோ. இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம்? ஐயோ மழை பெய்யுது, அவன் என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னொன்று க்ளூ போட்டேன் காய்ஸ், ஏன்னா மொட்டசிவா ப்ரோ வேற இல்லை, ஏன்னா அதனால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் ஒரு க்ளூ மட்டும் போட்டேன். இப்போ இந்த க்ளூவை தேடி நான் அது பின்னாடியே போய் ஹேமர் டெயில் நம்ம கிடச்சிரும். ஃபாஸ்ட்டாக வாடா. இந்த குண்டு பையன் வேறு என்னடா அடிக்கிறான், இப்படி வரான் கோளாரா போட்டுன்றமா போலே, கிஸ்ஸா ஃபுல் கிஸ்ஸாவில் வந்து அடிக்கிறான் என்னையே. ஃபாஸ்ட்டாக போய் நம்ம அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கே போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே இப்படி தான் போகணுமா? ஆமாம் நான் உள்ளே போக முடியல. ஐயோ அந்த குண்டு பையன் வேறு பின்னாடி இருக்கானா இல்லையா தெரில. அப்படியே ஓடிடலாம். ஓ இந்த சைடு ஒரு வழி இருக்குது, இங்கே கூட ஒன்றும் பண்ண முடியல. ஓ அந்த என்னடா அது? சாரி காய்ஸ், எனக்கும் கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். உங்களுக்காக நானும் மொட்டசிவா வரும் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் விளையாடி கனெக்ஷன் எனக்கும் லாஸ்ட் ஆச்சு, அவருக்கும் லாஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது வரைக்கும் விளையாடி நமக்கு இதுவும் ஹேமர் டெயிலும் ஹேமர் ஹெட்டும் கச்சிச்சு. நானும் இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டேன்ல, அதனால தான் அந்த டெவிலும் போயிட்டேன்னு நினைக்கிறேன். யோ நீ வேற தெரியாமல் அது கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சியா? இந்த வாட்டியாச்சும் கனெக்ஷன் லாஸ்ட் ஆகாமல் இருக்கணும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்காக விளையாடிக்கணும் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ப்ரோ மொட்டசிவா ப்ரோ ஃபாஸ்ட்டாக வாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லது தான் ப்ரோ நமக்கு. ஏன் ப்ரோ? ஏன் தெரியுமா? நீங்கள் வந்துருக்கீங்களே லாஸ்ட்டு, நானும் நீயும் சேர்ந்தே வின் ஆகலாம்ல, அதனால தான் ப்ரோ. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுக்கு ப்ரோ. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹேமரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஹேமர் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எங்கே இருக்கீங்க? நான் ரூட் தெரில. வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தடா நமக்கு ஹேமர் கச்சிச்சு காய்ஸ். ப்ரோ குண்டு பையன் வந்துட்டான். இப்போவாச்சும் கொஞ்சம் நல்லா இடம் வர இதில் உக்காந்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கனெக்ஷன் திருப்பி லாஸ்ட் ஆகிட போகுது. ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் வந்து ரோட்டில் உட்காந்து இப்போ விளையாட்டுருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ நான் வெளில தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கனெக்ஷன் லாஸ்ட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. அந்த குண்டு பையன் வரானா கொஞ்சம் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு 2வது வாட்சி விளையாடி இருக்கோம், இப்போ வாச்சும் கொஞ்சம் பக்காவாக முடிச்சிடலாம். என்ன தான் தொடுத்து நிற்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் தப்பாக பக்கத்தில் தான் இருக்கேனா ப்ரோ என்ன ப்ரோ? இப்போ நான் கொஞ்சம் தப்பாக போட்டு இருக்க பதட்டத்தில் ஒரே அட்டெம்ப்டில் முடிக்க முடியல இந்த ஜென்ரேட்டரை.
ஏதோ ஒன்று முடிச்சாச்சு, இன்னும் ஒரே லாஸ்ட் அடம் கரெக்டாக பண்ணணும். அம்மாடி முடிச்சாச்சு ப்ரோ. அவன் பின்னாடி தான் இருக்கானா ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ எனக்கு. வேணாம் ப்ரோ, எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகிறோம். நான் ப்ரோ முன்னாடி இருந்தே போறீங்க, என்னை கொலை பண்ணுறது தான் உங்கள் பிளானாக. கொஞ்சம் வேணாம் ப்ரோ, நீங்கள் போயிடுங்க. கனெக்ஷன் லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ. நான் ப்ரோ எப்படி சொல்லிட்டேன், சரி இனிமேல் பண்ண மாட்டேன் விடு. சாரி, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ இங்கே வராமல் பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் நான் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சிடுறேன். க்ரோபார் கிடைக்குதா பார்ப்போம். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். சரி ஓகே, பயமாக இருக்குது, எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே சரி, ஓகே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். மட்டும் ப்ரோ நான் வந்துனே இருக்கேன். எங்கே ப்ரோ நீ? ஓகே ஓகே, உன்னை துரத்தினே இருக்கான், சாக்ரிஃபைஸ் பண்ணினே இருக்கேன் நீ. சூப்பர் சூப்பரு, உன் சாக்ரிஃபைஸ்க்கு நான் உன்னை பாராட்டுறேன். திருப்பி ஒரு ஐடியா வாங்கியாச்சு கைஸ். ஏன்னா இங்கே தான் அது ரொம்ப நேரமாக நம்ம க்ரோபார் தேடணும், கிடைக்கல. இங்கே தான் க்ரோபார் இருக்கும் கண்டிப்பாக, ஹேமர் வச்சு உடைக்கலாம். மொட்டிஷ்வா ப்ரோ 2 நிமிஷத்தில் எஸ்கேப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அந்த குண்டை பையனை நீ பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே அவ்வளோதான் ப்ரோ. அடிக்கிறான்டா என்ன, எப்படியாச்சும் கூட்டிட்டு போடா, ரத்தம் ஆயிடுச்சுடா. நான் கூட்டு போய் ட்ரை பண்ணுறேன், அவன் என்ன பார்க்க மாட்டேன், உன்னை தான் பாட்டேன் மாடி ஓடுறேன்டா ஃபஸ்ட்டு நான். ஐயோ பின்னாடியே வரேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சுடா. மொட்டை சிவா நீ எங்கேயோ இருக்க, என்னை கொலை பண்ணுறது தான் உன் பிளானா? ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லைடா, அவன் என்னை தொத்தினே நான் போய் மறைஞ்சிக்கிட்டேன், உங்ககிட்ட வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் பார்த்துக்கோன்னு சொன்னால் அந்த வேலை கூட சரியாக பண்ண தெரில. சரி மெடிக்கேட் போட்டுக்கோ. மெடிக்கேட் இல்லைடா லூஸு, உங்ககிட்ட இருக்கா? இல்லை. ஐயோ இருந்தா கூட கொடுக்க மாட்டேன். டேய் மொட்டை சிவா லீவ் த கேமா? டேய் மொட்டை சிவா திருப்பி லீவ் ஆயிட்டியாடா கேமை விட்டு? தெரிலடா, ஆமாடா லீவ் ஆயிட்டேன்டா. திருப்பி கனெக்ஷன் லாஸ்ட்டு. ஐயோ இப்போ நான் என்னட்ட பண்ணுறது? ப்ரோ கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் போய் ஃபாஸ்ட்டாக க்ரோபார் எடுத்துன்னு வந்து எஸ்கேப் பண்ணிடுறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, நீங்களும் இவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டிங்க ப்ரோ, அதனால தான் உங்களால் தான் நானே ஜெயித்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணோம், ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போது ரத்தமாயிடுச்சு, நம்ம ஃபாஸ்ட்டாக போய் வின் பண்ணிடலாம். அந்த குண்டை வர பின்னாடி இருக்கான், அவனுக்கு கூட ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு ப்ரோ. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் வின் பண்ணால் உங்களுக்கும் வின் பண்ண மாதிரி தான் ஃபோனில் காட்டும். வாங்க பார்க்கலாம். ஐயோ பின்னாடி அச்சின்னு இருக்கோம், எஸ்கேப் ஆயாச்சு காய்ஸ். ஆமாம் ப்ரோ, எனக்கும் எஸ்கேப் ஆன மாதிரி தான் காட்டுது. என்ன எழுதிருக்கு ப்ரோ உங்களுக்கு? யூ ஹேவ் மேனேஜ்ட் டு எஸ்கேப்னு இருக்கு. சூப்பர் ப்ரோ, அப்புறம் நானும் எஸ்கேப் ஆகிட்டேன், நீங்களும் எஸ்கேப் ஆகிட்டீங்க. அவ்வளோதான் காய்ஸ். மொட்டை சிவா ப்ரோவும் நாங்களும் எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் சேர்ந்து எஸ்கேப் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் காய்ஸ் இந்த கேமை நம்ம வின்னணும், இது கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜோக்கரு, அந்த குண்டு, இந்த கனெக்ஷன் லாஸ்ட் ஏதோ தடங்கள் வந்தும் நாங்களும் மொட்டை சிவா ப்ரோவும் செம்மையாக ஜெயிச்சிட்டோம். சரி ஓகே காய்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்ததால் இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆலில் கொடுத்து வச்சுருவோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஹாரர் கேம் வேணுமா, மல்டிப்ளேயர் கேம் வேணுமா, ஹாரர்லேயே மல்டிப்ளேயர் வேணுமா, என்ன கேம் வேணாலும் நீங்கள் யார்கிட்டையும் கேட்காதீங்க, நம்மக்கிட்ட கமெண்டில் கேட்டால் நம்ம போடுவோம் உங்களுக்காக. உங்களுக்கு கிராணியில் ஏதாச்சும் அப்போ கிராணி பார்ட் 2 வேணுமா, கிராணி பார்ட் 2 டோர் எஸ்கேப் வேணுமா, இல்லைனா ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணுமா, என்ன எஸ்கேப் வேணாலும் கமெண்டில் கேட்டு இந்த வீடியோக்கு ஒரு 25 லைக்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஸோ ஓகே காய்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் டெவில் கேமிங்கோட ஆட்டம் தொடரும். பாய் பாய் காய்ஸ், நான் மொட்டை சிவா. பாய் காய்ஸ்.